ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன சமையல புளியோதரை பண்ண போகிறேன். ரொம்ப நல்ல சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் கோயிலில் கொடுக்குற மாதிரியே இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சு கடாயில் ஒரு 3 குழிக்கரண்டி நம்ம எண்ணெய் குழிக்கரண்டி இருக்கு இல்லைங்களா, அதில் 3 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ கொஞ்சமாக போட்டுட்டு சாதம் கலக்கும் போது எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அதை நல்லா வறுத்துக்குவோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, முழு உளுந்து போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகா நான் அந்த விதையை எடுத்துகிட்டு தான் போடுறேன். நல்லா கலந்துக்குவோம். தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா இதை கலந்த பிறகு அந்த பொன்னிறமாக வரும் பார்த்திங்களா, அந்த டைமில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். அந்த பெருங்காயத்தூள் நல்லா போட்டு நல்லா கலந்த பிறகு நல்லா என்னுடைய கையளவுக்கு புளி எடுத்து உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதை நல்லா வடிகட்டிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கலந்து வச்சிடுறேன். இது இப்படியே கொதிக்கட்டும். அந்த டைமில் நான் ஒரு பேன் வச்சு அதில் 10லேருந்து 12 காஞ்ச மிளகா எண்ணெய் விட்டு, ஏன்னா நெடி வராமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். என்னுடைய கையில் கைப்பிடி 2 கைப்பிடி தனியா போட்டிருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தனியா போட்டிருக்கேன். அதையும் வறுத்து எடுத்துக்கிறோம். மிளகு 1 டேபிள் ஸ்பூன், இது நல்லா அந்த மிளகு வெடிக்கிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு 3/4 ஸ்பூன் வெந்தயம் போடுறேன். நான் வெந்தயத்தையும் நல்லா வறுத்து ஒரு பொன்னிறமாக வறுக்கணும். தீச்சி வறுக்கக்கூடாது, தீஞ்சதுன்னா கசக்கும். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் துவரம்பருப்பு போட்டு அதையும் வறுத்துக்கிறேன். என்னுடைய கைப்பிடியில் ஒரு கைப்பிடி எள்ளு போட்டிருக்கேன். அதாவது 3 டேபிள் ஸ்பூன் எள்ளு, அதையும் நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறேன். 2 கைப்பிடி நான் வேர்க்கடலை போட்டு வறுத்து அதை தோல் எடுத்து வச்சிடுறேன். ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேலே இருக்கும் இந்த முந்திரி பருப்பு. இது இதில் ஒரு டிப்ஸ் என்னென்னா, முந்திரியை வறுத்துன்னு இருக்கும்போது லைட்டாக வறுக்கும்போது நம்ம கையில் எடுத்து அந்த முந்திரியை உடைச்சோம்னா 2ஆக வந்துடும். நம்ம கத்தி வச்சு கட் பண்ண தேவையில்ல. இது ஈஸியாக இருக்கும். அது ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வறுத்து வச்சுனப்ப பாருங்கள், எல்லாமே நல்லா அதை நான் ஆற வச்சுட்டேன். வறுத்த பொருளெல்லாம் நல்லா அந்த தண்ணியோடு சுண்டி வந்துருச்சு பாருங்கள், அந்த புளி தண்ணி. இந்த டைம் போதும். இதை எடுத்து வச்சிடலாம். நம்ம இந்த அரைக்க வேண்டியதெல்லாம் அந்த சூடு ஆறிடுது. இதில் எள்ளை தவிர மீதி எல்லாமே நான் போட்டு பொடிக்க போகிறேன். பாருங்கள், பொடித்த பிறகு இந்த மாதிரி கொர கொரன்னு, ரொம்ப மழை மழைன்னு இல்லாமல் ரொம்ப கொர கொரன்னு இல்லாமல் அந்த இதில் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்போ எள்ளு போடுறேன். எள்ளு போட்டு ஒரு 2 திருப்பு தான். எள்ளு ஒன்றும் பாதியமாக அந்த பவுடர் கூட கலந்துருக்கணும். இது நம்ம அந்த புளி சாதம் சாப்பிடும்போது அந்த எள்ளு சாதத்து கூட படும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் பாஸ்மதி ரைஸ் வடித்து வச்சுருக்கேன். நம்ம இந்தமாரி ஒரு தொக்கு பண்ணி வச்சிட்டோம்னா, புளி தொக்கு நம்ம எப்போ வேணாலும், இது எனக்கு 1 மாதம் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டு போகாது. நான் எல்லாத்தையும் போட போகிறதில்ல, பாதி தான் போட போகிறேன். இந்த அரிசிக்கு தேவையானது தான் போட போகிறேன். நான் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை தோல் எடுத்தது, வறுத்து வச்ச அந்த முந்திரி பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் நான் இந்த பொடியை போடுறேன். அதுக்கப்புறமா நான் அந்த கொதிச்ச அந்த தொக்கையும் போட்டு நல்ல சாதத்தோடு கலந்துட்டு நல்லெண்ணெய் விட்டு நல்லா கலந்துட்டேன். நல்லெண்ணெய் விடும்போது நான் எடுக்க மறந்துட்டேன் கேமரா. அதுக்கப்புறமே நான் சர்க்கரை ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு கையில் கலக்கிறேன். கையில் கலந்தாதாங்க டேஸ்ட்டு. என்னடா இவங்க கையில் கலக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்கூட ஒன்றா ஈவனாக கலந்து வரும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.